பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு கலைக்கு வந்து கலையை ரசிக்கணும்னா அதுக்கு மொழி தேவையில்லைன்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி இவருடைய நடிப்பை ரசிக்கிறதுக்கு மொழி தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரில்லியண்டான பெர்ஃபார்மர். அண்ட் கோடம்பாக்கம்லேருந்து அந்தேரி வரைக்கும், ஏன் அந்தேரிக்கும் தாண்டி நீங்கள் வேர்ல்டு எங்கே போனாலும் உங்களை வந்து அவ்வளோ பெரிய இடத்துல உங்களை வச்சுருக்காங்க சார். உங்களை மனசில் அந்த அளவுக்கு வச்சு ரசிச்சுட்டு இருக்காங்க மக்கள். எங்களுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களே சொல்லுங்கள் ப்ளீஸ். அங்கேருந்து உட்காந்து சொல்லுவா, அப்போ நிற்கணுமா உங்களுக்கு? ஓகே தான். ஓகே, எனக்குமே இது ஒரு இப்போதான் எல்லாருக்கும் வணக்கம். எனக்குமே இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம், அது எப்படி நடந்தது எனக்கும் தெரியல. சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளே வந்து உட்காந்துக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி உட்காந்த விஷயம் தான். நான் இவர் மேரி கிறிஸ்மஸ் அப்போ நான் மெல்போர்னில் அவரை பார்த்தது. வரும்போது அவர் 96 படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தார். விஜய் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம், ஃப்ரீயாக இருக்கிறப்போ ஃபோன் பண்ணுங்கள், வீடியோ காலில் பேசலான்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம். எப்பயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசினா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் எனக்கு. அது ரொம்ப க்யூட்டான விஷயம் அவர் பண்ணுறது. மற்றபடி எனக்கு சாரோட படம் வந்து முதல் படம் வந்து ஹசீனாத்தின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அது 2005 சார், 2005 2004 ஜனவரி 16 அவரோட என் பிறந்தநாள். அவரோட ஃபஸ்ட்டு படம் வந்து என் பர்த்டே தான் ரிலீஸ் ஆயிருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான். அப்போது இந்த மாதிரி ஸ்ரீராம் ராகவன் ஒரு பையன் வந்திருக்கான், ராம்கோட வர்மாவோட அசிஸ்டண்ட்டு, படம் பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தான் சார். சாரி சார். அப்போது நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம். அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸில் வந்து பத்லாப்பூர்னு ஒரு படம் பார்த்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. யாராவது தமிழில் அதை பண்ணுவாங்க, எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருந்தது. அந்த ரீமேக் யாருமே பண்ணல. அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா இருந்தது. நவாசுதீனோட ரோல் பிரமாதமாக இருக்கும். ஸோ இதுதான் பத்னி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதோ விட ஒரு நாள் இந்த மனுஷனோட வேலை செய்யணும் ஒரு ஆசை இருந்தது. அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் கிட்டே என்கிட்ட பேசினார், ஒரு தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம். அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு நம்மளை கழட்டி விட்டாங்களா, வேறு யாரை பார்த்துட்டானான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி 16 எனக்கு பிறந்தநாள், அது சஞ்சய் ராவுத்ரே அவர் தான் ப்ரொடியூசர். ஃபோன் பண்ணேன், அக்ரிமெண்ட் போடலான் தான், என் பிறந்தநாளைக்கு போடலாமா சார், கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு. எனக்கு அப்போ தெரியாது ஹசீனாத்தி ரிலீஸ் ஆனது ஜனவரி 16ங்கிறது. ஸோ அதே சாக்கை வச்சு சொல்லி சொன்னேன். ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க. ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாக இருந்தது, ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும். மற்றபடி எனக்கு அவரை மீட் பண்ணது, அவர் கதையை சொன்ன விதம், அப்புறம் ஆக்டர்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது. ஒரு 30 நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது, சும்மா மத்தியானம் லஞ்சுக்கு மேலே போய் மும்பையில் அவங்களோட ஆஃபீஸ் போய் உட்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் வேலை. சும்மா தான் பேசுவோம். அதில் சினிமா பற்றி ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அவர் சொல்லுவார், அப்படிலாம் ரொம்ப மெனக்கெடலாம் வேண்டாம், சும்மா ரிலாக்ஸாக இருக்கேன் பாரு. நம்மக்கிட்டேருந்து அவர் எப்படி வேலை வாங்குறாருன்னு கூட தெரியாது. ஆனால் அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வந்து அவரை பற்றினதும் அவரோட ஃபில்ம் மேக்கிங் பற்றினதும், அப்புறம் பூஜா மேடம் ரொம்ப ஸ்வீட். அவங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்வீட். அவங்க வந்து சாரோட எடிட்டர், ஃபஸ்ட் படத்தில் இருக்கிறாங்க, கோ ரைட்டரு. ஸோ இவங்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே வந்து இந்த படத்தை பற்றின புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சது. அது எனக்கு செட்டுக்கு போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணல. ஒருவேளை என்னை கமிட் பண்ணிவிட்டு நேரடியாக ஃபஸ்ட் டேவே என்னை ஷூட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பேனா கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த இடம் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ ஒரு ஆக்டரை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும் முடியும். அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம், ஒரு நாள் கட்டினா கைஃப் நான் நேரில் பார்த்தது. திடீர்னு ஒன்றா வந்தாங்க. ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டர் ஒரு 2 டிக்கெட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில், அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னு ஒரு பயம் இருந்தது. பட் வந்ததுலேருந்து அவங்களுக்கு அந்த சீனு, கதை, டிஸ்கஷனு, நான் என்ன பண்ண போகிறேன், இவர் தான் குவாக்னா, அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னு மொத்தமாக இந்த ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ், அதோட பார்ட்டிசிபேஷன் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எனக்கு அது இன்னொரு ஆக்டர்கிட்ட இருந்து, எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு கோ ஆக்டர் இருந்து வரும்போது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள். தட் இப்போ ஒரு வேலை செய்யும்போது ஒரு மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது பெரிய கம்ஃபர்டபுளாக இருந்தது கட்டினோட ஒர்க் பண்ணும்போது.